Okay, good morning students. So in a last physics video errors full all type of errors வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா error analysisல propagation of errors, அதில் வந்து error in sum, error in product division and power வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு தடவை பவரை ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எரர் இன் பவர். இப்போ நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து என்னது? ஏ. எப்போவுமே ரெண்டு வேல்யூஸ் தான், ஏ அண்ட் பி. ஒரு வேல்யூ இங்கே பவர்ன்றனால ஒரு வேல்யூ ஏ. ஸோ ஏல வர்ற எரர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எரர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, டெல்டா ஏ. பவர் ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து இசட். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என். வேல்யூ ஃபைனல் வேல்யூவில் வரக்கூடிய எரர் வந்து எவ்வளவு? இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பவர் என். ஏன்னா பவர் தான் இங்கே நம்ம பண்ணுற ஆப்ரேஷன், arithmetic operation. So it can be a plus p power n. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a power n into a, ரெண்டுலேயுமே ஏவை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ ஏவை காமனாக நம்ம வெளியில் எடுத்தோன்னா we can get a power n into ஏலேருந்து ஒரு ஏவை வெளியில் எடுத்தோன்னா ஒரு a power n-ஆல் டிவைட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் வந்து வெளியில் n இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே n இருக்குது. இந்த டேர்ம்லேருந்து நம்ம ஏவை வெளியில் எடுக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் n இருக்கனால ஏ பவர் n அது வெளியில் வரும். ஸோ அதுக்கு உள்ளே இருக்க டேர்ம்ஸை ஏவால் டிவைட் பண்ணால் போதும். ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் டெல் ஏ பை ஏ. ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. டெல் ஏ பை ஏ இட் வில் ரிமைன் த சேம். So z plus del z is equal to a power n into 1 plus or minus del a by a power n. இதில் 1 plus x power n அப்படின்னு ஒரு பைனாமியல் ஃபார்முலா ஒன்று நம்ம படிப்போம் மேக்ஸில். 1 plus a x power n is equal to 1 plus nx. ஸோ இந்த n-ஐ உள்ளக்க டேர்ம்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிடும். ஸோ it is a max formula, mathematical formula. So directly you can use this formula here. So a power n into 1 plus or minus n into del a by a அப்படின்னு ஆகிடும். இப்போது லெஃப்ட் சைடில் இசட்டால் ரெண்டு ஃபுல் ஈக்குவேஷனை இசட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஃபுல் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறீங்க? இசட்டால் டிவைட் பண்ணுங்கள். என்னாகும்? இசட் பை இசட் ப்ளஸ் del z by z is equal to, இங்கே வந்து a power 1 என்னன்னா என்ன? z. ஸோ z by z into 1 plus or minus n delta a by a. ஸோ z by z 1, del z by z it will remain the same and z by z is 1. இப்போ இந்த 1-ஐ இந்த ப்ராக்கெட் டேர்மான மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே டேர்ம் திரும்ப கிடைக்கும். So del z by z is equal to 1 plus n del a by a. இந்த பக்கமும் 1 இருக்குது, இந்த பக்கமும் 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஒன்றும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? del z by z is equal to n into del a by a. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். del z by z is equal to n into del a by a. So the fractional error in the nth power of a quantity is equal to n into fractional error. ஒரு இண்டிவிஜுவல் எரர், ஒரு வேல்யூ ஏ வேல்யூ எடுத்துகிட்டு அது n டைம்ஸ் பவர் வந்து இது பண்ணோன்னா என்னாகும்? அதோட எரரை வந்து n இன்ட்டு சிங்கிள் வேல்யூவில் வர்ற எரர், தட் இஸ் del a by a. தட்ஸ் இட். ஸோ இங்கே நம்ம எரர் டாப்பிக்கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்.
ஸோ இதில் நம்ம மேக்ஸ் மாதிரி கண்டிப்பாக இது இருக்காது, அது நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் வைக்கிற டெசிமல் பாயிண்ட் இருக்கிற ஒரு நம்பர் ஆகட்டும், இல்லை ஆர்டினரியாக ஜீரோஸ் நிறையா வர்ற பிக்கர் நம்பர் ஆகட்டும், இதில் எந்தெந்த டிஜிட்ஸ்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட் இருக்குது, எந்தெந்த டிஜிட்ஸ்க்கு சிக்னிஃபிகண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இது கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்காது, மேக்ஸில் வர்ற சிக்னிஃபிகன்சி மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம இங்கே கொடுக்குற ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இதில் மேக்ஸில் இப்படி வருமே, மேக்ஸில் இந்த ஜீரோக்கு வேல்யூ இருக்கே, இந்த ஜீரோக்கு வேல்யூ இல்லையே அப்படின்னு இதை வந்து நீங்கள் மேக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. மேக்ஸில் இருக்கிற சிக்னிஃபிகன்சியும் இங்கே நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் வர்ற சிக்னிஃபிகன்ஸையும் டிஃபர் ஆகும். அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டோட்டலி 7 ரூல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 28. அந்த 7 ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட ஷார்ட் ஃபார்மில் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் ரூல், ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஒரு நம்பரில் இருக்கிற நான்-ஜீரோ நம்பர்ஸ், ஜீரோ இல்லாத எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட். திஸ் இஸ் அஸ் யூஷுவல். இது வந்து ஒரு யூஷுவல் ரூல் தான், தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், 1342 1342 இந்த நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ்க்கு நடுவில் வர்ற ஜீரோஸ்க்கு சிக்னிஃபிகன்சி இருக்குது. இதுவும் நம்ம மேக்ஸ் மாதிரி தான் இல்லையா? ஸோ இந்த முக்கியமாக இந்த ரூல்ஸில் டிஃபர் ஆகிற இடமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்ற டிஜிட்ஸ் பற்றின கான்செப்ட் தான் இங்கே வித்தியாசமாக இருக்கும். மேக்ஸில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்ற நம்பர்ஸை வித்தியாசமாகவும், இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸை வித்தியாசமாகவும் சிக்னிஃபிகன்சி நம்ம எடுத்துப்போம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, 2 நான்-ஜீரோ நம்பருக்கு நடுவில் வர்ற ஜீரோஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ 2008 இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் பட் டு த லெஃப்ட் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லையும் நான்-ஜீரோ நம்பருக்கு ரைட்லையும் வர்ற லாஸ்ட் ஜீரோஸ், ட்ரெய்லிங் ஜீரோன்னு சொல்லுவோம். அதாவது லாஸ்ட்டில் வர்ற ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 7க்கு அப்புறம் 2 ஜீரோ இருக்குது, ஆனால் அது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி லெஃப்டில் இருக்குது. ஸோ இந்த ஜீரோஸ்க்கு சிக்னிஃபிகன்சி இருக்குது. ஆல் ஜீரோஸ் ரைட் டு த நான்-ஜீரோ பட் லெஃப்ட் டு த டெசிமல் பாயிண்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ இங்கே வந்து 30,700ல் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட், 4th பாயிண்டில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. The number without a decimal point, the terminal or trailing zeros are not significant. இப்போ இந்த இதில் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், இதில் 3 நம்பர் தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு ஆகிடும். லாஸ்ட்டு 2 ட்ரெய்லிங் ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஆனால் இதுவே யூனிட்ஸோடு யூஸ் பண்ணிட்டோன்னா, அதாவது ஒரு மெஷர்மெண்ட் குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தால் இந்த ட்ரெய்லிங் ஜீரோஸ்க்கும் என்ன இருக்குது? சிக்னிஃபிகன்சி இருக்குது. ஸோ இதில் மீட்டர் ஆட் பண்ணோன்னா ஆல் த 5 டிஜிட்ஸ் கெட் சிக்னிஃபிகன்சி. ஸோ 30700 இது எல்லா நம்பருக்குமே என்ன ஆகிடும்? சிக்னிஃபிகண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட், if the number is greater than lesser than 1, the zeros right to the decimal are significant.
ரைட் சைட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்ற ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட். பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்ற ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட். அதாவது 0.00345 இந்த நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற 2 ஜீரோ வந்து சிக்னிஃபிகன்சி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், left to the first non-zero digit are not significant. ஃபஸ்ட்டு non-zero நம்பருக்கு லெஃப்டில் வர ஜீரோஸ்க்கு சிக்னிஃபிகன்சி கிடையாது. ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குது? 4000. மொத்தம் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதுவே இதில் 0.00345ல் இந்த 2 ஜீரோஸ்க்கு சிக்னிஃபிகன்சி கிடையாது. 3, 4 and 5 இந்த 3 நம்பரும் தான் டிஜிட்ஸ் தான் சிக்னிஃபிகண்ட். ஸோ ஹியர் 3 significant figures. Significant figures does not depend on the system of units. அதாவது while conversion சென்டிமீட்டரை மீட்டராகவும் மீட்டரை சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்ன ஆகாது? மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.53 சென்டிமீட்டர், இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.0153 மீட்டர். அது இப்படி இருக்கும்போதும் ரெண்டுலேயுமே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மேக்னிடியூட் ஆஃப் த மெஷர்மெண்ட்டை டினோட் பண்ணுறது தான் இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7 ரூல்ஸையும் அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமாக டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம எழுதணுன்னா தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர் ஹோல் நம்பர்லாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் இந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெசிமல் பாயிண்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ரீசெக் பண்ணிவிட்டு அந்த 7 ரூல்ஸையும் யோசித்து கவுண்ட் பண்ணி தான் நம்ம நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நம்ம எப்போயுமே கொடுக்கணும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் 11th ஸ்டாண்டர்ட். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ரூல்ஸும் இல்லைன்னா இதை வச்சு வர ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போவோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரவுண்டிங் ஆஃப். மேக்ஸில் நம்ம பண்ணுவோம்ல, அதே தான், சேம். ஓகேவா? இப்போது ஒரு நம்பரில் நிறைய டிஜிட்ஸ் வந்து நமக்கு போயிட்டே இருந்ததுன்னா we should round off the number. The result given by a calculator has too many figures. இந்த நிறைய நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா சின்ன நம்பராக மாறிடும். லென்த் வைஸ் வந்து குட்டி நம்பராக மாறிடும் இல்லையா? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி டு ரைட் ஆஸ் வெல் அஸ் டு டூ த கேல்குலேஷன்ஸ். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து நம்ம எப்போயுமே எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போது ரவுண்ட் ஆஃப்க்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ரூல், ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோ இல்லாத இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இங்கே வந்து சேம் தான், சேம் ஃபார்முலா. ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் non-zero digit but to the left of a decimal point are significant. அதே தான், 5 significant figures இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் நம்பருக்கு ரைட்டில் இருக்கிற இந்த 2 ஜீரோஸ்க்கும் என்ன இருக்குது? சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ். சேம் ரூல்ஸ், எல்லாமே சேம் ரூல்ஸ். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஷினில் கேட்குற நம்பர்ஸை நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2488 அப்படின்ற ஒரு நம்பரை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை 3 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? 3 டிஜிட்ஸாக
கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2488 இந்த நம்பரில் லாஸ்ட் 8க்கு பதிலாக 0வாக மாற்றிட்டோம்னா இந்த ட்ரெயிலிங் 0வோட சிக்னிஃபிகன்சி போயிடும். அதனால் அது 3 டிஜிட்ஸ் தான் என்ன ஆகிடும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக மாறிடும். ஸோ 2480 அப்படின்னு மாற்றணும். ஸோ அவங்க வந்து நம்பர் ஆஃப் டிஜிட் எத்தனைக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத கொஷின்லேயே கொடுத்து தான் கேட்பாங்க. கொடுக்கும்போது மட்டும் இந்த ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட், அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது the final result should retain as many decimal places as they are in the number with the smallest number of decimal places. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அவ்வளோ நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆன்சரில் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே மினிமம் இது வந்து என்னது 3.1. ஸோ அந்த மினிமம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டோடு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும். ஆன்சர் இங்கே என்ன கிடச்சி, யூஸ்வல் அடிஷன் நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 6.926. இப்போ டெசிமலுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நமக்கு வேணும், ஒரே ஒரு டிஜிட் இருந்தால் போதும். ஸோ ஒரு டிஜிட் 6.9ன்னு நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சேம் இங்கேயும் அதே தான். இங்கேயும் நம்ம வந்து 5க்கு மேலே வந்தால் முன்னாடி இருக்கிற டிஜிட்ஸோட 1 ஆட் பண்ணிக்கிறதும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட், இங்கே இருக்கிற 2 நம்பரில் 12.637 3 டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. இங்கே 2.42 2 டிஜிட்ஸ் இருக்குது. இதில் மினிமம் ஸ்மாலஸ்ட் என்ன, 2 டிஜிட். ஸோ வர்ற ஆன்சர் 10.217. இதில் 2 டிஜிட்டோடு நம்ம ஸ்டாப் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கெட் 10.22. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் கூட அதே தான். ஸ்மாலஸ்ட் நம்பரோட டெசிமல் பாயிண்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே தான் நம்ம யூஷுவல் கேல்குலேஷன்ஸ் தான். வர்ற ஆன்சரில் மட்டும் டெசிமல் பாயிண்ட் எழுதும்போது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன். இதிலேருந்து தான் ஐஐடி ஜேஇ கொஷின்ஸ் வந்து நிறைய பேஸ் பண்ணி வைக்கும். அதாவது டைமென்ஷனல் அனாலிசிஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த லெசன்லேயே நீங்கள் படித்ததுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து இது தான், டைமென்ஷனல் அனாலிசிஸ். இப்போ வந்து மெஷர்மெண்ட், யூனிட்ஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டும் ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து பிக்கஸ்ட் யூனிட் வரைக்கும் ஒரு லென்த்துன்னு எடுத்துட்டோன்னா மில்லிமீட்டர் மைக்ரோமீட்டர்லேருந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வரைக்கும் ஸ்மாலஸ்ட் டு லாங்கஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். பட் இந்த லென்த்தை ஒரே ஒரு லெட்டரால் நம்ம டைமென்ஷனல் குவான்டிட்டியாக மாற்றலாம். ஓகேவா? டைமென்ஷனல் குவான்டிட்டியாக மாற்றலாம். ஸோ இந்த டைமென்ஷனல் குவான்டிட்டியாக மாற்றுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டைமென்ஷன்? It is the power of fundamental quantity to be raised to get the derived unit. Fundamental quantity அதாவது லென்த்து, மாஸ், டைமு, டெம்பரேச்சர் இதுக்கெல்லாம் ஒரு லெட்டரால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டு பி raised to get the derived unit. இதிலேருந்து வந்த derived யூனிட்டோட கம்பேரிட்டிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் தான் டைமென்ஷன். ஓகே, இப்போ லென்த்தோட டைமென்ஷன் என்ன? கேபிட்டல் எல் வித்தின் க்ளோஸ்டு ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமென்ஷனையும், இது பேர் தான் டைமென்ஷன், ஒவ்வொரு டைமென்ஷனையும் இந்த மாதிரி க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ லென்த்தோட டைமென்ஷன் எல் வித்தின் அ க்ளோஸ்டு ப்ராக்கெட். மாஸ்க்கு கேபிட்டல் எம், இதெல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் கண்டிப்பாக வரும். சிலது மேபி மாறலாம். மாஸ்
க்கு கேபிட்டல் எம், டைமுக்கு கேபிட்டல் டி, அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு கேபிட்டல் கே. ஸோ இந்த மாதிரி வில் பி சேஞ்சிங். ஓகேவா? ஸோ கரண்ட்டுக்கு கேபிட்டல் ஏ. ஸோ இப்போது நம்ம வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் வரும்ன்றதை பார்ப்போம். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? லென்த். ஸோ லென்த் டிவைடட் பை டைம். ஸோ எல் டி பவர் -1 அப்படிங்கிறது தான் வெலாசிட்டியோட டைமென்ஷன், which is derived from fundamental quantities length and time. ஸோ லென்த்லேருந்தும் டைம்லேருந்தும் டிரைவ் பண்ண ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா தான் எல் டி பவர் -1. ஸோ வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்? அதாவது கொடுத்துருக்கிற இதில் ஹோமோஜெனிட்டி அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவீங்கள்ல கெமிஸ்ட்ரியில், மேக்ஸில், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் LHS is equal to RHS அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டோட டைமென்ஷனையும் ஆட் பண்ணி கொண்டு வந்தோன்னா, ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்தோன்னா ஃபைனலாக ரெண்டு சைடும் ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ டைமென்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும், விச் மீன்ஸ் L into L become L power 2, L power 2 into L become L power 3. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ L power 2 ஆகும். அதான் ரெண்டு டைமென்ஷன்ஸை ஆட் பண்ணோன்னா L + L அப்படின்னு ஆட் பண்ணோன்னா இட் வில் பிகம் L, 2Lன்னு ஆகாது. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க. ஸோ V is equal to U + AT. இதுதான் வந்துட்டு நம்மளோட கைனமேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இதில் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் வெலாசிட்டி V, ரைட் சைடில் என்னென்ன இருக்குது? U இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் A into T ஆக்ஸலரேஷன் into டைம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். விக்கு என்ன டைமென்ஷன்? வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன்? L T power -1. இப்போ தான் பார்த்தோம். அதே தான் வெலாசிட்டி இங்கேயும் இருக்குது. ஸோ L T power -1. ஆக்ஸலரேஷனுக்கு என்ன டைமென்ஷன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன? L T power -1. டைமுக்கு என்ன? T power 1. இந்த T power 1 மேலே போனால் என்னாகும்? T power -2 ஆகிடும். ஸோ இப்போ ஆக்ஸலரேஷனோட டைமென்ஷன் என்ன? L T power -2. அடுத்து டைம் T. டைமுக்கு என்ன டைமென்ஷன்? கேபிட்டல் T. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? L T power -1 is equal to L T power -1 plus L T power -1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ L T power -1 plus L T power -1 என்ன ஆயிடுச்சு? ஈக்குவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் இன் அ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சேம். இதுதான் ஹோமோஜெனிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, இப்போ டைப் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ டைமென்ஷன்ஸை வச்சு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெண்டாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வந்து வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்ஸ் அண்ட் வேரியபிள்னால் மாறக்கூடியது, கான்ஸ்டன்ட்னா மாறாதது. ஓகேவா? இதில் டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள்னு ரெண்டு இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்லையும் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு இருக்குது, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ்னும் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ டோட்டலி ஹவு மெனி கிளாஸிஃபிகேஷன்ஸ்? 4. எப்படி? கான்ஸ்டன்ட் வேரியபிள் 2, ஒவ்வொன்றுலையும் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு பிரித்தோன்னா அதில் 2, இதில் 2, மொத்தம் 4 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்
டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஆனால் அதுக்கு டைமென்ஷன் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? அதோட வேல்யூ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கணும். அதாவது யூனிட் இருக்கிற கான்ஸ்டன்ட். நமக்கு நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் தெரியும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் தெரியும். இந்த கான்ஸ்டன்ட்ஸில் எதுக்கெல்லாம் யூனிட் இருக்கோ அது டைமென்ஷனல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைமென்ஷனல் வேரியபிள். இதே மாதிரி தான், வேரியபிளாக மாறிக்கிட்டே இருக்கும். மாறுறதுக்கு டைமென்ஷன்ஸ் யூனிட் இருந்தால் அதை வந்து டைமென்ஷனல் வேரியபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வெறும் நம்பர் மட்டுமே இருக்கிற கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பை வேல்யூ, இ வேல்யூ. பை வேல்யூன்னா 3.14, இதுக்கு யூனிட் இருக்கா? இல்லை. ஸோ யூனிட் இல்லாத கான்ஸ்டண்ட்டை என்னென்னு சொல்லுவோம்? டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேரியபிள்லையும் டைமென்ஷன் லெஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது ஒரு வேரியபிள், இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். ஒரு மீடியம்க்கு மீடியம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ அது மாதிரி டைமென்ஷன் இல்லாத வேரியபிளை டைமென்ஷன் லெஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் இருக்குது. கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன இருக்குது? யூனிட் இருக்குது. ஸோ நியூட்டன் மீட்டர்/கிலோகிராம்². அதனால் அது என்னது? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். லென்த்து வெலாசிட்டியெலாம் வேரியபிள், அதுக்கு டைமென்ஷன் இருக்குது. லென்த்துக்கு எல், வெலாசிட்டிக்கு L⁻⁻1. அதே மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும் வர்ற வேல்யூஸ், அதாவது பை வேல்யூ, அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ. ஒரு மெட்டலுக்கு, ஒரு லிக்விடுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா அது ஒரு நம்பராக இருக்கும், அதுக்கு யூனிட் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அது டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி யூனிட் லெஸ் வேரியபிளுக்கு என்ன சொல்லுவோம்? டைமென்ஷன் லெஸ் வேரியபிள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்ட்ரெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி என்னென்ன நம்ம அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம், என்னவா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு பிரின்சிபல் நம்ம பார்த்தோம், ஹோமோஜெனிட்டி அப்படின்னு ஒரு பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிரின்சிபல் வச்சே நம்ம 3 விதமாக இதை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட், கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ லென்த்துக்குன்னு பார்த்தா சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்னு நிறைய யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு யூனிட் சிஸ்டத்தில் இருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டத்துக்கு ஒரு குவான்டிட்டியை கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு புரியும். நெக்ஸ்ட், செக்கிங் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். ஒரு ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட டைமென்ஷனல் கரெக்ட்னஸை கண்டுபிடிக்கலாம். அது டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஒன், எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஒரு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது, ஒரு 2-3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. இது நடுவில் ஏதாவது இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ரிலேஷன் வந்து டைமென்ஷனலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். வித்தவுட் கான்ஸ்டன்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸ்ப்ரெஷனை டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ தீஸ் 3 ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இது 3ஐயும் நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸை வச்சு செய்யலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். இந்த கிராவிடேஷ்னல் கான்ஸ்டண்ட்டை எஸ்ஐ சிஸ்டத்துலேருந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ சிஸ்டத்தில் இப்போ இதெல்லாம் செய்யணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அதோட யூனிட்ஸ் கண்டிப்பாக தெரியணும். யூனிட்ஸ் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே,
ஸோ எஸ்ஐ சிஸ்டத்தில் என்ன யூனிட் பார்த்துக்கோங்க, 6.6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் பர் கிலோகிராம் ஸ்கொயர், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். இதை இப்போது டைமென்ஷனல் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஜிக்கு m⁻−1 l⁻3 t⁻−2 இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் சிஜிஎஸ்க்கு இந்த பவர்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ ஏபிசி m1 l1 t1, m1 பவர் ஏ l1 பவர் பி t1 பவர் சி. அதே மாதிரி சிஜிஎஸ்க்கும் m2 பவர் ஏ l2 பவர் பி அண்ட் t2 பவர் சி. இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது சிஜிஎஸ் தான் நமக்கு வேணும். ஸோ சிஜிஎஸ்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரிமைனிங் எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு m1 பவர் ஏ l1 பவர் பி t1 பவர் சி டிவைடட் பை m2 பவர் ஏ l2 பவர் பி t2 பவர் சின்னு நமக்கு கிடைக்கும். இதில் m1 பை m2, m1க்கும் m2க்கும் சேம் பவர். ஸோ m1 பை m2 பவர் ஏ ஹோல் பவர் ஏ, l1 பை l2 பவர் பி, t1 பை t2 பவர் சி. இப்படின்னு நம்ம ஃபைனலாக ஒரு ஃபார்முலாக்கு வந்து வச்சிட்டோம். ஸோ இதில் m1 எவ்வளவு? அதாவது எஸ்ஐ யூனிட்டில் வர்றதெல்லாம் 1, சிஜிஎஸ் யூனிட்டில் வர்றதெல்லாம் 2. இந்த எஸ்ஐ யூனிட்டில் மாஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா கிலோகிராம்ங்கிறது தான் எஸ்ஐ யூனிட்டில் மாஸோட யூனிட். ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அதே மாதிரி லென்த்துக்கு மீட்டர் 1 மீட்டர், டைமுக்கு செகண்ட். ஸோ இது 3 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, எஃபிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் இதுக்கெலாம் அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் அதோட யூனிட். இப்போ சிஜிஎஸ்க்கு என்ன? சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். ஸோ m1 என்ன? கிராம். m2 என்ன? 1 கிராம். l2 என்ன? 1 சென்டிமீட்டர். t2 என்ன? 1 செகண்ட். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். 1 கிலோகிராம் பை 1 கிராம், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர் டிவைட் பை 1 சென்டிமீட்டர், 1 செகண்ட் பை 1 செகண்ட். இப்போ கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1000 கீழே வந்து 1000ஆல் டிவைட் பண்ணணும், இல்லைனா மேலே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இங்கே அதே மாதிரி தான் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதை வச்சு இதை கன்வெர்ட் பண்ணணும். இங்கே செகண்ட் பை செகண்ட் தான். அப்போ இது பண்ணோன்னா கட் பண்ணோன்னா we can get 1. இப்போ இங்கே பாருங்கள், 1000 10⁻3. ஓகேவா? ஸோ 1 கிலோகிராம் டிவைடட் பை 1 கிராம் வந்து என்ன கிடைக்கும்? 1000 10⁻3. இப்போ ஏற்கனவே ஏ வந்துட்டு இந்த டைமென்ஷனோட கம்பேர் பண்ணோம்னா m⁻−1ன்னு கிடச்சிச்சு இல்லையா? ஸோ ஏக்கு பதில் என்ன போட்டுக்கணும்? -1. அடுத்து l⁻3. இங்கே வந்து 10⁻2, அதாவது 100 100⁻3, 1⁻−2, 1 பவர் எதுனாலும் 1 தான். ஸோ இங்கே வர்ற வேல்யூ 10⁻3 பவர் -1, அதாவது 10⁻−3, 10⁻2 அதாவது 2 × 3 6ன்னு ஆகிடும். ஸோ 10⁻−3 × 10⁻6. இது வந்து பவர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10⁻3 -3 + 6 will become 10⁻+3. இப்போ எஸ்ஐ வேல்யூ என்ன? ஜியோட வேல்யூ எஸ்ஐ யூனிட்டில் எவ்வளவு? 6.6 × 10⁻−11. அதை அப்ளை பண்ணோன்னா, அதோட மல்டிப்ளை பண்ணோன்னா சிஜிஎஸ் யூனிட்டில் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். அதாவது 10⁻−11 × 10⁻3. -11 + 3 become -8. ஓகேவா? ஸோ இப்போ சிஜிஎஸ் யூனிட் அப்படின்னா நியூட்டனுக்கு பதிலாக டைன், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் வரும், அதுக்கு பதிலாக சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து கிலோகிராமுக்கு பதிலாக கிராம். ஸோ கிராம் பவர் -2. அவ்வளோதான். இப்போ எஸ்ஐ யூனிட்டில் கொடுத்த வேல்யூவை சிஜிஎஸ் யூனிட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன். இன்னும் 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.